ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். நீங்கள் இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்து எங்கள் பொண்ணு எங்கள் பையனுடைய வீடியோ தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து எங்கள் பொண்ணுக்கு வாங்கின்னு வந்த புக்ஸு. அவங்களுக்கு கொடுக்குற லேபிள்லேயே வந்து என் பொண்ணுடைய ஃபோட்டோ போட்டு கொடுத்துருவாங்க. அவங்க 8th பாஸ் 9th போகிறாங்க. அவங்க வந்து சாந்தி சில்ட்ரன் தான் அங்கே பெங்களூரில் படிக்கிறாங்க. பையன் வந்து இப்போ செகண்ட் டிகிரி போக போகிறாரு. கண்டிப்பாக 2 எக்ஸாம் எழுதினார். அதில் 2ல் வந்து ஒன்று ஃபுல்லாகவே பாஸ் ஆகிட்டார். இன்னொன்று வந்து ஜான்வரியில் தான் வரும்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ அவரையும் நம்ம காலேஜில் செகண்ட் இயர் டிகிரி காலேஜில் சேர்க்கணும். பசங்களுடைய ஹெல்த்துக்கும் நான் ரொம்பவே பொறுப்பெடுத்து அவங்க நடத்துகிறேன். இப்போ வந்து அவங்களாம் மெச்சூர்டாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அவங்களுக்கு பிடிச்சது வாங்கி தரணும், அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டின்னு போகணும். இந்த மாதிரி நான் புக்ஸுங்கோ அவங்களுக்கு வாங்கி இப்போ 2 பசங்களுக்கும் எல்லா புக்ஸும் வாங்கி அட்டை போட்டு அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஸ்கூலில் வந்து அவங்களுக்கு கொடுத்துடணும். ஏன் உங்களுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன்னா, எல்லா வேலையும் செஞ்சு நம்ம டயர்டாக இருந்தாலும் பசங்களுடைய விஷயம் வந்த உடனே நம்ம வந்து ஸ்பெஷல் கேராக நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா பசங்களுக்கு நம்ம தான் எல்லாமே. தாய் தகப்பன் எவ்வளோ குழந்தைங்கள நம்ம மோட்டிவேஷன் பண்ணி அவங்க எல்லாமே பார்க்குறாங்க. இத்தனைக்கும் எங்கள் பொண்ணுக்கு 9 இயர்ஸ், எங்கள் பையன் 9th படிக்கிறாங்க. எங்கள் பையன் வந்து இப்போது டிகிரி போனாலும் இதுவரையிலும் அவங்கவுங்க நோட்ஸை வந்து அட்டை போட்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா நான் விடுறது கிடையாது. என்னுடைய குழந்தைங்கள என்ன வேணும் ஏது வேணும்னு எல்லாமே நான் தான் பார்த்து செய்யணும்னு சொல்கிறதுக்காகவே இதுவரையிலும் எங்கள் வீட்டுக்கார் கூட எங்கள் குழந்தைங்களுக்கு அட்டை போட்டு கொடுத்தது கிடையாது. ஏன்னா நான் அலவுடு பண்ணுறது கிடையாது. இன்னும் என் குழந்தைன்றது ஒரு பாசம் இருக்குது தெரியுங்களா, அதுங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம அனுப்பும்போது ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லைங்களா. படிக்காத அப்பா அம்மா நான், ஆனாலும் என் குழந்தைங்கள படிக்க வைக்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரி புக்ஸு அட்டை போடுறது, லேபிள் ஓட்டுறது, பேகு மாட்டின்னு போய் ஸ்கூலில் கொடுத்துட்டு வர்றது, அதெல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளுக்கு கிடைக்காதது பாக்கியம் நம்ம பசங்களுக்கு கிடைச்சிருக்கும் போதோ கண்டிப்பாக அது நம்ம அவங்களுக்கு மோட்டிவேஷனாக தான் நம்ம இருக்கணும். இன்னும் படிக்கணும், இன்னும் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டில் போய் நிற்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. எல்லா தாய்ங்களுக்கும் அந்த ஆசை கண்டிப்பாகவே இருக்கும். அதனால் எங்கள் பசங்களுக்கு எல்லா விஷயமும் புக்ஸு, யூனிஃபார்ம் எதுவாக இருந்தாலும் எல்லாமே நான் தான் செய்வேன். இது எங்கள் பையனுடைய மெடல். இது வந்து அவர் நியூயாரிசம் காலேஜ் படிக்கும்போது செகண்ட் பியூசி. இது வந்து எங்களுடைய பொண்ணுது. எல்லாமே நம்ம கொடுக்குற தைரியத்தினால தான் குழந்தைங்க வந்து மேலே நம்மளை சந்தோஷமாக வச்சுக்குவாங்க. இது எங்கள் பையன் வந்து ரன்னிங் ரேஸில் வாங்கின கப்பு. இது எங்கள் பொண்ணு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இந்த கப்புங்க எல்லாமே வந்துட்டு படிப்புக்காக கொடுத்துருந்து. நல்லா படிக்கிறா, லாஸ்ட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வைக்குவாங்க இல்லைங்களா, அந்த டைமில் வந்து அவங்களுக்கு கப்பு கொடுக்கும்போதோ படிப்பில் நம்பர் 1 ரக்ஷிதா. எல்லா வருஷமும் அவள் வந்து ஷீல்டு வாங்குவாள். எங்கள் பையன் வந்து அவர் வந்து மரணி வாஸ் படித்தார். மரணி வாஸ் வந்து 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தார். அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியாத இருக்கும்போது அவர் கூட்டின்னு முடியலன்றதுக்காக அங்கத்துலேருந்து எடுத்து நான் வந்து இங்கே பக்கத்தில் நான் கிரைஸ்ட் தி கிங் ஸ்கூலில் நான் அவரை மாற்றி போட்டுட்டேன். ஏன்னா எனக்கு நடக்கக்கூடிய டிஸ்டன்ஸு கிட்ட இருக்கிற தொட்டு இந்த ஸ்கூல் தான் அவர் நர்சரிலேருந்து 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தார். எங்கள் பொண்ணு வந்து நர்சரிலேருந்து இது வரைக்குமே அதே ஸ்கூல் சாந்தி சில்ட்ரன் தான் படிச்சுன்னுக்குறாங்க. இது எல்லாமே என்னுடைய பொண்ணுடைய சர்டிஃபிகேட். ரன்னிங் ரேஸ், கொக்கோ, டிராயிங் எல்லா விஷயத்துலையுமே நான் என் பொண்ணை கலந்துக்குவேன், எங்கள் பையனை கலந்துக்குவான். இப்போது நம்ம வீடு க்ளீன் பண்ணும்போதோ மோஸ்ட்லி எங்கள் பொண்ணு தான் கிட்டத்தட்ட எல்லா சர்டிஃபிகேட்டும் கிடச்சிச்சு எனக்கு. இது ஏன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்னா, உங்கள் பசங்க படித்த படிப்புங்களை எடுத்துன்னு வர மெட்டல்ஸு, எடுத்துன்னு வர சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தூக்கி எங்கேயுமே நீங்கள் போட்டுடாதீங்க. அது குழந்தைங்களுக்காக நம்ம எப்போவுமே எடுத்து வைக்கணும். இது ஏன் நான் யூடியூப்பில் நான் போடுறதுக்கு நான் முயற்சி எடுத்தேன்னா, ஒரு வேளை நம்ம இல்லாமல் போயிட்டோம்னா, ஒரு வேளை நம்ம இறந்தே போயிட்டோம்னா, எங்கள் மம்மி வந்து எங்களை எந்த அளவுக்கு படிக்க வச்சு எந்த அளவுக்கு எங்கள் மம்மி எங்களை கொண்டு வந்தாங்கன்னு ஒவ்வொரு குழந்தைங்களும் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண தொட்டு இதில் நான் அப்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு பென்ட்ரைவில் போட்டு இது எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும். இதெல்லாம் வந்து மரணி வாஸில் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்க வச்ச மாஸ் கார்டு. மற்றபடி எங்கள் பொண்ணுது இதுவரையிலும் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரையிலும்
இப்போ போகிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் கார்டு ரிட்டன் இப்போ தான் கொடுக்குவாங்க. எல்லா விதமான மார்க்ஸ் கார்டு, ஃபீஸ் கார்டு, அதுக்கப்புறம் அவங்களோட சர்டிஃபிகேட்டு, அவங்களோட மெட்டல்ஸ் எல்லாமே நான் பொக்கிஷம் மாதிரி வச்சுன்னுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லா தாய்ங்களுக்கும் குழந்தைக்கு வந்து இந்த அளவுக்கு ஸ்கூல்லையும் சரி எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி முக்கியத்துவம் கொடுக்கும்போதோ நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம்னா அவ்வளோ பெரிய சந்தோஷம். எல்லாமே மார்க்ஸ் கார்டில் வந்து எங்கள் பொண்ணு அவுட் ஆஃப் அவுட் தான். எங்கள் பையனும் நல்லா படிக்குவார். அதனால தான் அவர்கிட்ட வந்து என்னால் என்ன சொல்கிறதுங்க, இன்னும் மோட்டிவேஷன் சொல்ல முடியாது. போதும், என்னோடய ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு டிகிரி வரைக்கும் வந்தது பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து என் பையனுடைய ஃபீஸ் கார்டுங்கோ எல்லாமே நான் உஷாராக வச்சுருக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பசி ரொம்ப, அதனால் உட்காந்து வெஜிடபிள் சாப்பாடு செஞ்சுட்டு மாங்காய் ஊறுக்காய் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி ஏற்றிட்டு ஈவினிங் போல் மாதாக்கு விளக்கு ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஏற்றுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைடேன்ட்டு கிடையாது, டியூஸ்டேன்ட்டு கிடையாது. அதனால் நான் எனக்கு எப்போ தோணுதோ, என்னால் எப்போ முடியுதோ டெய்லி முடிஞ்சாலும் டெய்லி ஏற்றுவேன். இல்லை கண்டிப்பாக மாதாக்கு ஏற்றுன்னு மனசு டக்குன்னு தோணுச்சுன்னா ஏற்றி போயிட்டு என்னுடைய வேலையை வந்து நான் க்ளீனாக மாதாக்கு செஞ்சு முடிச்சுடுவேன். எனக்கு டெய்லி ஏற்றினா தான் ஃப்ரெண்ட் ரொம்பவே இஷ்டம். அதனால் நான் டெய்லிக்கும் மாதாவுக்கு பூ இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் விளக்கு ஏற்றுவேன். என்னால் டெய்லி வந்து வீடியோஸில் போட முடியல. ஏன்னா நம்ம சாமி கும்பிடுறது நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்மளுக்கு எந்த நோய் நொடி வரக்கூடாதுன்னு மட்டும் கிடையாது. என்னை சுற்றி இருக்கிறவங்க, என் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அது உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் எந்த நோய் நொடியும் வராமல் ஏசப்பா நீங்கள் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த விளக்கையே நான் ஏற்றுவேன். எல்லாருமே நல்லா இருக்கணும். கேன்சர் பேஷண்ட்டு, டிபி பேஷண்ட்டு எல்லாருமே நல்லா இருக்கணும், அதில் நீங்கள் விடுவீங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த விளக்கையை ஏற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.